ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் உங்கள் நிமல் ஜெர்மனிலேருந்து. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து வாழை இலை மீன். ஓகே, அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்னு தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களோட ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். ஓகே, இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் வீடியோ போகலாம். கையெல்லாம் முறிச்சு கொண்டு கீழே விழுந்த போத என்னையா ஆளோட மீன் பெருசாக இருக்குது. ஓகே, தொடங்குங்க. வாத்தியம் இன்றைக்கு வந்து நான் செய்ய போகிற மீன் வந்து வாழையில மீன். ஓகே, இதெல்லாம் வந்தது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் பூ, தெரியுன தேங்காய் பூ, இஞ்சி, உள்ளி, கடலைமா, இது வந்து சாலட்டுக்காக வெங்காயம், கூர்க்கன், கரட், பீட்ரூட், இது வந்து சாலட்டுக்காக. ஸோ இப்போ வந்து ரெண்டு விதமான மசாலா வந்து செஞ்சு ரெண்டு விதமான முறையில் இந்த மீனை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் மிக்சியில் வந்து அடிக்கலாம், அம்மிலையும் அரைக்கலாம். அம்மி இருக்கிற வசதியான ஆட்கள். கீறி விட்டா மசாலாக்கள் வந்து நல்லா உள்ளுக்குள்ள போய் நல்லா தடவு. முதல்ல ஒரு கொஞ்சம் மீனுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். போட்டு மசாலா போடுறதுக்கு முதல். ஓகே, ரெண்டாவது அந்த உள்ளுக்குள்ள சுகரை சாப்பிட சும்மா செம்ம டேஸ்டா இருக்கு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அப்படியே இருக்கு சும்மா. பா, ஊர்ல சாணி மொழுகிற மாதிரி. அதேதான். இப்படி பிடிச்சு கொண்டு வட்டிங்கன்னு சொன்னா தான் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் அந்த மசாலா வடிவாக போகணும். என்ன போனால் தான் நீங்கள் சாப்பிடவே அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். என்ன நான் தான் பேசும் அந்த மாதிரி இருக்கு. வேணா நாங்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம், அப்படி மசாலா எல்லாத்தையும் பூசி போட்டு வட்டி எல்லாம் மசாலா எல்லாம் பூசி வாழை இலையால் அப்படியே புள்ள மாதிரி சுற்றி வட்டிவாக கட்டி போட்டு அப்படியே தூக்கி அப்படியே இந்த கொம்பிக்கே அடிக்கிறான். இதுதான் எங்களோட வேலை. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. மீன்ன்றபடியா நாங்கள் வந்து அந்த மிஷினுக்குள்ள வந்து அடிக்க போகிறோம். நீங்கள் சின்ன மீனே ட்ரை பண்ணலாம். சின்ன மீன் எடுத்து மசாலாக்களை போட்டு வந்து அடுப்பில் வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். புரட்டி வாழை இலையில் வச்சு சுற்றி அதை எப்படி அதையும் நாங்கள் காட்டவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ முழு உள்ளி முழுசா வைக்கணும். உள்ளி உள்ளுக்குள்ள எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல சுவையாக இருக்கும். உள்ளியோட சேர்ந்தது நாங்கள் 2 தேசிக்காய் வைக்கிறோம். அப்படி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். உள்ளுக்குள்ள இப்படியே வச்சுடுவோம். நீங்கள் அதன் வகை போட்டு விட்டா அதில் முடிச்சு. ஆனால் பாவம் நேரம் இந்த மூளை எப்படி அமைச்சர் எப்படி மூடுறீங்க? நாங்கள் இந்த வாழையில பிஞ்சிரும் அப்படின்றதுக்காக நாங்கள் மேலே வந்து இந்த கோழி போட்டிருக்கிறோம். தேவையில்லை. பொறிக்கைகளை நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க தயவு செய்து. இல்லையா இப்போ கடமை முடிஞ்ச மாதிரி எல்லாம் செய்றீங்க. நாங்களும் அதை ஓப்பனில் அடிக்கிறோம். ஆனால் சின்ன மீன்டா இதுலேயே சின்ன மீனா தாச்சிலே பொரிச்சு எடுக்கலாம். அரை மணத்தில் 175 விட்டுட்டு அரை மணி நேரம் ஒரு 50 நிமிஷம் நாங்கள் விட்டுருக்குறோம். அரை மணி நேரத்தில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தெரியும். இப்போ அடுத்த குட்டி மீன்
அலுவல் ரெடி நடந்துட்டு இதை வந்து நாங்கள் வந்து அடுப்பில் பொரிக்க போகிறோம். என்ன மச்சி? அடுப்பில் செய்ய போகிறோம். இது இந்த மசாலா வந்து வேற, இது வந்து சிவப்பு கலர் மசாலா. இதில் வந்து நாங்கள் மீனுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா உண்டு. அது மசாலாக்கான என்னென்ன சேர்த்துறாங்கன்னு நீங்கள் கமெண்டில் கேட்டால் நாங்கள் அதுக்கான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக தேவையென்றால், உங்களுக்கு தேவைப்பட்டால். ஒரு ஒரு காமெடி ஒன்று இருக்கு தெரியுமா? மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது. குழப்பி விட்டானே இருக்க வார முதல்ல இருந்து அது மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடாட்டிக்கு மீனுக்கு நல்லது. இது ஒரு பழைய காமெடி தான். இதுக்கு அடுத்த மீன், குட்டி மீன் வந்து நாங்கள் இப்படி சுற்றி சுற்றி வச்சுக்கிறோம். இதை வந்து இனி நாங்கள் அந்த அடுப்பில் பொரிக்க போகிறோம். தாச்சி, ஃபனை, சட்டி எப்படிலாம் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு தெரிஞ்ச முழு பாசன்னு சொல்லியாச்சு. இது அடுத்த பொரியல். அடுத்த பொரியல் இன்னும் நீங்களும் வந்து அப்படி சட்டியில் வந்து அப்படியே வாழையிலையா நீங்கள் சுற்றி போட்டு, ஆனால் நார்மலாக அப்படி தெரியக்கூடாது, எங்களுக்கு வாழையில கொஞ்சம் உடஞ்சோடியாக அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம். குட்டியாக சின்ன சின்ன வெட்டி நீங்கள் வந்து செய்யலாம். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்து பிரட்டி விட ஓடும். அது வந்து நல்லா வெந்திருக்கான்றதை பார்த்துக்கிட்டு இல்லை பார்சல் கட்டுற மாதிரி கட்டுறீங்க. பார்சல் நானே நாங்கள் சாப்பிட்றத கூட பார்சல் கட்டிக்கிட்டே கொடுக்குறோம். எங்களோட வீடு அதான் எங்களோட வீடு. அப்படியே ஒரு பெரட்டு கம வாசம் வருதே. இலை கருகுது என்று நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது ஒன்றுமே ஆகாது. இலைன்ற வாசம் முழுக்க அந்த மீனில் அப்படியே பிடிக்கும். ரெண்டு மீனே இறக்கிட்டீங்க. இந்த ஒரு மீனை வச்சு ஒரு வழி பண்ணா விட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க? வித்தியாசமா அப்படியெல்லாம் சுத்தி கட்டி விட்டா என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். என்ன மாதிரி வந்து முடிஞ்சா சூப்பரா இருக்கு மத்தியான உங்களோட சும்மா சிரிக்குதா? உண்மையிலே நல்ல கம்மன்னு ஒரு வாசனையாக இருக்குது. இது வந்து நாங்கள் சட்டியில் அடுப்பில் பொரிச்சு எடுத்தது. மற்றது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அது என்ன நிலைமைண்டு கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அடுப்பில் மீனை